கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் கண்களை மூடி நான் சேர்ப்போம். இதாவே இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த வாரத்திலும் உடைய சமூகத்தை வருகிறோம். கர்த்தர் இந்த நாளில் நாங்கள் கேட்க போகிற இந்த யூடியூப் வழியாக கேட்க போகிற செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த யூடியூப் செய்தியை கர்த்தர் ஆண்டவரை எங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் கொடுத்து கொண்டு வருகிறீர். ஒவ்வொரு வாரமும் இந்த செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாயும் ஆண்டவரே எங்களுக்கு நன்மையாயும் இருக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையானது எங்களை உயிர்ப்பிக்கட்டும். உம்முடைய வார்த்தையானது எங்களை வழி நடத்தட்டும். உம்முடைய வார்த்தையானது எங்களை காக்கட்டும். தொடர்ந்து நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த நாள் செய்தியை ஆவியான கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சங்கீதத்தின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சங்கீதம் 48:14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த தேவன் என்று சொல்லும் பொழுது அது யாரை குறிக்கிறது, எப்படிப்பட்ட தேவனை குறிக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். 48ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் கர்த்தர் பெரியவர், அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். ஆக இந்த தேவன் என்று சொல்வது இதை தான் குறிக்கிறது. முதலாவது வசனத்தை குறிக்கிறது. கர்த்தர் பெரியவர், அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அப்படிப்பட்ட தேவன் தான் இந்த தேவன். அதோடு மாத்திரமல்ல, 10ஆம் வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 48:10. தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தம் விளங்குகிறது. உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தன்மையுள்ள தேவன் தான் இந்த தேவன். அப்ப இந்த தேவன் என்கிற வார்த்தை 1ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல அந்த தேவன் ஒரு துதிக்கப்படத்தக்கவராய் மாத்திரமல்ல, அது பூமியின் கடையாந்திரங்கள் பரியந்தும் புகழ்ச்சியுடையவராயும் அவருடைய வலதுகரம் நீதி நிறைந்ததாயும் இருக்கிற இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள, நேற்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு மாத்திரமல்ல, வரப்போகிற நாட்களில் மாத்திரமல்ல, என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும், காலை மாலை இரவு என்றல்ல, சதா காலங்களிலும் நமது தேவன். ஆக இப்படிப்பட்ட தேவன் நமது தேவனாக இருக்கிறார் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இந்த தேவன் என்ன செய்கிறாராம்? மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தை அப்படித்தான் முடிக்கிறார். ஆக மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆக இப்படிப்பட்ட தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். மரண பரியந்தம் நம்மை அவர் நடத்துவார். ஆக அந்த தேவன் புகழப்படத்தக்கவர், துதிக்கப்படத்தக்கவர். அந்த தேவனுடைய வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. ஆக அந்த தேவன் தான் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். இவரை குறித்துதான 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், கர்த்தர் முடிவு பரியந்தம் நம்மை நடத்துகிறார். கர்த்தர் முடிவு பரியந்தம் நம்மை நடத்துகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி
மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, சதா காலங்களிலும் என்று சொல்லுகிறோமே, அதை தான் இங்கே பார்க்கிறோம். நித்தமும் உன்னை நடத்துகிறார். எல்லா நிலையிலும் நித்தமும் உன்னை நடத்துகிறார். மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்மாவை திருப்தியாக்குகிறார். உன் ஆத்மா திருப்தியானால் தானே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து இந்த உலகத்தில் சுகித்திருக்க முடியும். ஆக ஆத்மாவை திருப்தியாக்குகிறார், எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்படி பசுமையாய் இருக்குமோ, வற்றாத நீரூற்றை உடைய தோட்டம் எப்பொழுதும் செழிப்புள்ளதாய் இருக்குமோ, அதுபோல பசுமையும் செழிப்பும் உள்ள ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை தேவன் நடத்துகிறார். ஆக முடிவு பரியந்தம் என்று சொல்லும்போது அந்த முடிவு பரியந்தம் நித்தமும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உபாகமம் 29:5. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தினான். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழமையாய் போனவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. ஆக காலில் உள்ள பாதரட்சை கூட உனக்கு பழையதாக போல, தேஞ்சு போல, அது பிஞ்சு போல, உன்னோட உடையும் பழையதா போல, நீ எப்படி அயன் பண்ணி டிப்டாப்பா இருக்கியோ அதே போல எல்லா நாளும் இருக்கும்படி உனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் கொடுத்திருக்கிறேன். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்லாக்கியத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவில்லை. அதே போல நம்முடைய இத்தனை வயது வரை நாம் எந்தெந்த வயதில் இருக்கிறோமோ, இந்த செய்தி கேட்கிற வேளையில் அத்தனை வயது வரை தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். எவ்வளோ பலவீனங்கள், சுகவீனங்கள், ஏற்றத்தாழ்வுகள், தேவைகள் என்று எல்லாமே இருந்திருக்கிறது. ஆனால் இவை எல்லாவற்றிலிருந்தும் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இவை எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனமும் 22ஆம் வசனமும் பார்க்கிறோம். யாத்ராகமம் 13, 21, 22. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் இரவில் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அவர்களுக்கு தேவன் முன்னாக சென்றார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில சில இருளான சூழ்நிலைகள், பாவ இருள், சாப இருள் என்று பலவிதமான இருளான சூழ்நிலைகள் என்று எல்லாமே வாழ்க்கையில வந்திருக்கும். ஆனால் இவை எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு முன்பாக செல்கிறவராக தேவன் இருந்திருக்கிறார். ஆக தேவன் நமக்கு முன் சென்று
அந்த எல்லா சாபங்களையும் பாவத்தின் இருள்களையும் தேவன் அகற்றுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களை விட்டு விலகி போகவில்லை. தேவ பிரசன்னம் ஜனங்களை விட்டு விலகி போகவில்லை. தேவ நடத்துதல் ஜனங்களை விட்டு விலகி போகவில்லை. சங்கீதத்தின் புத்தகம் 68ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். சங்கீதத்தின் புத்தகம் 68ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். தேவனே, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்தர வெளியில் அவர்கள் நடந்து வருகையில். தேவனே, நீ அவர்களுக்கு முன் சென்று எப்படி முடிவு பரியந்த நடத்துகிறார்? நமக்கு முன் சென்று நமக்கு நடத்துகிறார். முடிவு பரியந்த நம்மை நடத்துகிறார். நமக்கு பின்னாக அல்ல, நமக்கு முன்பாக அவர் சென்று அவர் முடிவு பரியந்தம் நம்மை நடத்துகிறார். ஒவ்வொரு நாள் முடிவு பரியந்தமும் நடத்துகிறார். ஒவ்வொரு வேளையின் முடிவு பரியந்தமும் நடத்துகிறார். ஒவ்வொரு மாதத்தின் முடிவு பரியந்தமும் நடத்துகிறார். ஒவ்வொரு வருஷத்தின் முடிவு பரியந்தமும் தேவன் நடத்துகிறார். நம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம் ஜீவனின் முடிவு பரியந்தமும் நமக்கு முன் சென்று நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அவாந்தர வெளியிலே நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது, உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது. இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற தேவனுக்கு முன்பாகவே சீனாய் மலையும் அசைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இயற்கை அசையக்கூடிய தக்க அளவிலே தேவன் நமக்காக முன் சென்று தேவன் மகிமையான காரியங்களை செய்கிறார். நமக்கு முன் சென்று மகிமையான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறவராயிருக்கிறார். சங்கீதத்தின் புத்தகம் 139ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சங்கீதம் 139:3. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். நான் நடந்தாலும், நான் இன்னைக்கு எந்த காரியத்துக்காக நான் நடக்கிறேனோ, நான் நடந்தாலும், நான் படுத்திருந்தாலும், நான் படுத்து உறங்கினாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன். முடிவு பரிந்தும் என்னை சூழ்ந்திருக்கிற தேவன். நான் நடக்கும் போதும் இருக்கிறீர், நான் படுத்திருக்கும் போதும் இருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். நான் எந்த பாதையில் போறேன்றது என் வழியெல்லாம் உமக்கு தெரியும் என்று சொல்லி அங்கே கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எரேமியா 31:21. உனக்கு குறிப்படையாளங்களை நிறுத்து, உனக்கு தூண்களை நாட்டு. உனக்கு குறிப்படையாளங்களை நிறுத்து, உனக்கு தூண்களை நாட்டு. எதுக்குங்க குறிப்படையாளத்தை வைக்க சொல்றாரு? ஏன் தூணை நாட்ட சொல்றாரு? நீ நடந்த வழியாகிய பாதையின் மேல் உன் மனதை வை. நீ எந்த பாதையில் இத்தனை மாசம், இத்தனை வாரம், இத்தனை நாள் நீ நடந்து வந்த அந்த பாதையின் மேலே உன் மனசை கொண்டு போய் வச்சு பாரு. இஸ்ரவேலாகிய குமாரத்தியே, திரும்பு, இந்த உன்னுடைய பட்டணங்களுக்கே திரும்பு, இந்த உன் வாழ்க்கைக்கே நீ வாழ்ந்துரு. இந்த வாழ்க்கையவே நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். நீ திரும்பி பாரு. எவ்வளவோ மோசமான சூழ்நிலை உன் வாழ்க்கையில் இருந்திருக்கு. நீ எவ்வளவு இதை விட மோசமான ஒரு சூழ்நிலை, கைவிடுதல் என்று எல்லாவற்றிலும் நீ போயிருக்கிற. அப்பெல்லாம் உன்னை நான் நடத்தின தேவன் இப்பவும் உன்னை நான் நடத்துகிற தேவனாய் இருக்கிறேன். ஆக நீ பலசின் மேல உன் மனசை வச்சுப்பார், யோசித்துப்பார். நீ எப்படியெல்லாம் மனிதர்களால் கைவிடப்பட்டார், நீ எப்படி ஒரு நெருக்கமான சூழ்நிலைகளை கொண்டு போகப்பட்டார். ஆனால் அவைகளுக்கு மத்தியிலும் நான் உன்னை நடத்தினதை நீ நினைவு கூறு என்று சொல்லி தேவன் அங்கே சொல்லுகிறார். உன் வாழ்க்கையை நீ அப்படி அமைத்துக்கொள். நீ நிறைய பேர் சொல்ற வாழ்க்கை, செத்துட்டா நல்லா இருக்கும், என்ன வாழ்க்கைப்போ, இன்னும் எத்தனை வருஷம், இவ்வளோ வருஷம் பாடுபட்டாச்சு,
இன்னும் எத்தனை வருஷம்தான் பாடுபட போகிறோம்? இன்னும் எத்தனை வருஷம்தான்? அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய பட்டணம், உன்னுடைய வாழ்க்கை, பட்டணம் என்பது வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கைக்கே நீ வா. இப்போ வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கே நீ வா. இந்த வாழ்க்கை என்னைக்கும் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன் நான், இனிமேலும் முடிவு பரியந்தம் உன்னை நான் நடத்துவேன். அந்த மனசை வை. அதில் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 49-50 வசனங்கள். எரேமியா 51, 49, 50 வசனங்கள். பாபிலோன் இஸ்ரவேலின் கொலையுண்டவர்களை விலப்பண்ணினர் போல பாபிலோனிலும் சமஸ்த தேசங்களிலும் கொலையுண்கிறவர்கள் விழுவார்கள். பட்டயத்துக்கு தப்பினவர்களே, தங்கி தெரியாமல் நடந்து வாருங்கள். தூரத்திலே கர்த்தரை நினையுங்கள். எருசலேம் உங்கள் ஞாபகத்தில் வர கடவது. எருசலேம் என்பது தேவ ஆலயம். உன் மனசுல முதல்ல உன் வாழ்க்கையில கஷ்டம், கவலை, வேதனை என்று சொல்லி வருதா? இந்த உலகத்துல மனிதனுடைய வாயின் வார்த்தைகளாகிய பட்டயம், வார்த்தைகளாகிய பட்டயத்துக்கு தப்பட நீ, தங்கி தெரியாமல் நடந்து வருகிற நீ, ஒரு இடத்துல கூட இப்படி ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோமே தன்னந்தனியா. ஆக நீ கர்த்தரை நின, கர்த்தருடைய ஆலயம் உன் ஞாபகத்தில் வர கட்டும். ஏன்? அந்த கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து தான் அவர் உன்னை சம்பூர்ணமாய் நிரப்ப பண்ண வல்லவராக இருக்கிறார். முடிவு பரியந்தம் தேவன் நடத்துகிற தேவன் அவருடைய ஆலயத்திலிருந்து நடத்துகிறார். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்களை தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். தடைகளை நீக்கி போடுகிற தேவன் முடிவு பரியந்தம் தடைகளை நீக்கி போடுகிறார். நமக்கு ஆசீர்வாதம் வந்து சேர வேண்டிய முடிவு பரியந்தம், நமக்கு ஆசீர்வாதம் எப்போ வந்து சேரணுமோ அந்த முடிவு பரியந்தம் தேவன் நம்மை நடத்துகிறார். எப்படி நடத்துகிறார் தெரியுமா? தடைகளை நீக்கி போட்டு நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். நாம் துதிக்கிற துதியின் வாசல்கள் வழியாக நாம் உட்பிரவேசிக்க போகிறோம். நீதியின் வாசல் வழியாக உட்பிரவேசித்து தடைகளையெல்லாம் கடந்து எல்லா ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கர்த்தரை அவருடைய ஆலயத்தில் ஸ்தோத்தரிக்கிறவர்களாக நாம் போகிறோம். ஆக முடிவு பரியந்தம் தடைகளை நீக்கி போடுகிறவராய் நம்முடைய தேவன் இருக்கிறார். அவர் முன்னணியிலே நடந்து போகிறார். ஆகவே நீ கவலைப்படாத, நீ கலங்கி தவிக்காத. ஆக முடிவு பரியந்தம் கர்த்தர் முன்னாடி நடந்து போகிறார். மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை எகிப்து தேசம் என்று. நம்முடைய வாழ்க்கையில் எகிப்து தேசம் என்பது நம்முடைய கடந்த கால வாழ்க்கை. அந்த கடந்த கால வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை தேவன் செய்திருப்பார் அல்லவா? அந்த அற்புதத்தை நாட்களை கண்டது போல உன்னை அற்புதத்தை காண பண்ணுவேன். மறுபடியும் உன் வாழ்க்கையில் உன்னை நான் அற்புதத்தை காண. ஸோ கர்த்தர் முடிவு பரியந்தம் நம்மை நடத்துகிறார். தடைகளை நீக்கி போட்டு நமக்கு முன்னணியிலே நடந்து போகிறார்.
நம்ம தடைகளை நீங்கி வாசலால் உட்பிரவேசித்து நடந்து போகிறோம். அற்புதங்களை காணும்படி கர்த்தர் நமக்கு முன்னணியிலே போகிறார். கர்த்தர் நம்மை முடிவுபரியந்தம், நாம் ஆசீர்வாதம் கிடைக்கும் முடிவுபரியந்தம் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது காரியம், கர்த்தர் முடிவு பரியந்தம் நம்மிடம் அன்பு கூறுகிறார். இந்த தேவன் சதா காலங்கள் என்னடைக்கும் உள்ள நமது தேவன் இல்லையா? அவன் இந்த தேவன் என்ன செய்ய மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இந்த மரண பரியத்தை தான் நான் முடிவு பரியந்தம் சொல்கிறேன். கர்த்தர் முடிவு பரியந்தம் நம்மிடம் அன்பு வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் முடிவு பரியந்தம் நம்மை அன்பு வைக்கிறார். யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோவான் 13:1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் உலகத்தில் இருக்கிற அவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். எப்படியா? தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே, உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்கிட்ட அன்பு வைத்தபடியே அவங்கள்ட்ட முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். நம்முடைய தேவன் அன்பு கூறுகிற தேவன், அன்புள்ள தேவன். நம்முடைய தேவன் முடிவு பரியந்தம் நம்மை அன்பு கூறுகிறவராயிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, எவரை? குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நமக்காக அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே உலகத்தில் தந்தருளி அன்பு கூர்ந்தார். நமக்காக அவருடைய மகனையே கொடுத்து அன்பு கொண்டார். அப்படிப்பட்ட அன்பு தேவ அன்பு. ஒரு தன் சிநேகிதனுக்காக ஜீவனை விடும் அன்பில் வேறு எதுவுமே கிடையாது. அதே போல தான் தேவன் அந்த அன்பை வைத்திருந்தார். அதனால தான் அந்த வசனத்தையே சொல்கிறார், உனக்காக நான் என் ஜீவனை கொடுத்து உன்னை மீட்டுக்கிட்டேன்ப்பா, நீ கவலைப்படாத. என் குமாரனுடைய ஜீவனை கொடுத்து நான் உன்னை மீட்டுக்கிட்டேன். முடிவு வரையும் தான் நான் உன்ட்ட அன்பு தான் வச்சிருப்பேன், நீ கவலையே படாத. உன்னை இந்த உலகத்தில் மனுஷன் அன்பு கூறல நினைக்காத. கடவுள்ன்ற நான், தேவன்ற நான் உன்னை முடிவு வரையும் தான் அன்பு கூறுகிறேன். கர்த்தர்ன்ற நான் உன்னை முடிவு வரையும் தான் உன் மேலே அன்பு வச்சிருக்கேன். 1 யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தாருன்னு பார்க்குறோம். அன்பினால் அவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையே கொடுத்ததுனால அந்த இயேசு கிறிஸ்து நம்ம மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறான்றதை நாம் அறிந்திருக்கிறோம். பிதாவோட அன்பை அறிந்திருக்கிறோம். இப்போ குமாரனுடைய அன்பையும் அறிந்திருக்கிறோம். எந்த அளவுக்கு அவருடைய ஜீவனையும் அவர் கொடுக்கிறார். அந்த அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாம் நம் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் பேழையாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியா. உன் தேவனாகிய கர்த்தர் பேழையாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் என்னவா, உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அந்த சாபத்தை தேவன் உனக்கு
ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். இந்த சாபத்தையே தேவன் ஆசீர்வாதமாக மாற பண்ணுகிறார். ஆக நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. அவர் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறனால யார் என்ன சாபம் விட்டாலும் சரி, அந்த சாபங்களையெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமா மாற்றார். அவருடைய அன்பு அந்த சாபங்களையெல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது. ஆக நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம துக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய அன்பு நம்மை ஆசீர்வாதமாய் மாற பண்ணுகிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 145 அதிகாரம் 20 சங்கீதம் 145:20 கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் அன்பு கூறுகிற யாவரையும் அவர் காப்பாற்றுகிறவராயிருக்கிறார். ஆக தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றாரு, அடுத்து காப்பாற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பாருங்க, 11 அதிகாரம் 5 தனிப்பட்ட மனுஷன் மேலே அன்பு வைப்பாரா? நம்ம கேட்கலாம், நிறைய பேர் கேள்வி கேட்கலாம், தனிப்பட்ட மனுஷன் மேலே அன்பு வைப்பாரா? வைப்பாருன்றதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குங்க. யோவான் 11:5 அங்கே பாருங்க, இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவருடைய சகோதரின் இடத்திலும் லாசருவின் இடத்திலும் அன்பாயிருந்தார். அப்ப அந்த தனிப்பட்ட அந்த ஒவ்வொரு நபர்கள் மேல், அந்த குடும்பத்தின் மேல் அன்பு வைத்த தேவன் நம் மேலும் குடும்பத்தின் மேலும் தேவன் அன்பு கூறுகிறவராயிருக்கிறார். ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் மேலும் அன்பு கூறுகிறவராயிருக்கிறார். அப்போ உங்க மேலையும் தேவன் அன்பு கூறுகிறார். கவலையே படாதீங்க. யோவான் 15 அதிகாரம் 12 யோவான் 15:12 நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. நான் உங்கள்கிட்ட அன்பாய் இருக்கிறது போல நீயும் உங்களுக்குள்ளார ஒருவருக்கொருவர் அன்பாய் இருங்கப்பா. ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டுகிறவர்களாக, பழி சொல்லுகிறவர்களாக, அல்லது விரோதிக்கிறவர்களாக இல்லாதபடி, பகைக்கிறவர்களாக இல்லாதபடிக்கு நான் உங்கள்கிட்ட அன்பு கூறுவது போல நீங்களும் அன்பு கூறுகிறவர்களாக இருங்கப்பா என்று தேவன் சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 5 அதிகாரம் 8 ரோமர் 5:8 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவியாய் இருக்கையில், நாம் பரிசுத்தமாய் இருக்கையில் மரிக்கல, நாம் பாவியாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அவருடைய அன்பை நமக்கு விளங்க பண்ணுகிறார். அவருடைய அன்பை அங்கே விளங்க பண்ணுகிறார். நம்ம இன்னும் உலகத்தில் என்ன சொல்லுவோம், நீ எதுக்கு அவனுக்காக பணப்பட்டுட்டு, நீ உன் வேலையை பார்த்துட்டு நீ பாட்டு போ, நீ எதுக்கு தேவையில்லாமல் அவனை பிடிச்சிட்டு இருக்க, அவன் வேலை அவனே பண்ணட்டும், அவள் வேலையை அவளே பண்ணட்டும், அவளே செய்யட்டும், அவளே அனுபவிக்கட்டும், அவள் தானே செஞ்சா, அவளே அனுபவிக்கட்டும், விடு, நீ எதுக்கு நீ சுமக்கிற? இது உலக வார்த்தை. ஆனால் ஆண்டவராகிய தேவன் அன்பு கூர்ந்தார். ஆகவே தேவன் அந்த இடத்துல அந்த அன்பை விளங்க பண்ணினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமருக்கு எழுதின நிருபம் 8 அதிகாரம் 36-37 ரோமர் 8:36-37 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்து நம் மேல் வைத்திருக்கிற அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, 7 விதமான காரியங்களை இங்கே சொல்லுகிறார். உபத்திரவமோ அல்லது வியாகுலமா அல்லது துன்பமா அல்லது பசியா அல்லது நிர்வாணமா, நாசமோசமா அல்ல பட்டயமா, இவை எல்லாவற்றிலும்
நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. நாம் இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவரால் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அப்ப இவைகளின் மேல் ஜெயம் எடுப்பது நம்முடைய சுயபலத்தினால் அல்ல, நம்மில் அன்பு கூறுகிறவரினால் நாம் ஜெயம் எடுக்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபேசியர் 2:4. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் நம்மில் அன்பு கூர்ந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். தேவ அன்பு நம்முடைய ஆவி ஆத்மாவை உயிர்ப்பித்திருக்கிறது. சலித்து போன வாழ்க்கையை உயிர்ப்பித்திருக்கிறது. வெறுத்து போன வாழ்க்கையை உயிர்ப்பித்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கொலோசையர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாய் ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தினவர். முடிவு வரையும் நடத்துறாரு. எதை முடிவு வரையும்? அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம பாத்திரவான்களை மாற்றுகிற முடிவு வரையும் நம்மை தேவன் நடத்துகிறவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான். ஆக வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை நம் மேல் அன்பு கூறுகிற தேவன் தருகிறவராயிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2வது காரியம், நம்முடைய முடிவு பரியந்தம் நம்மில் அன்பு கூறுகிறவராய் இருக்கிறார். கடைசியாக 3வது காரியமாக நாம் பார்க்கிறோம், தேவன் கர்த்தர் முடிவு பரியந்தம் நம்முடனே இருக்கிறார். 3வது காரியம் கர்த்தர் முடிவு பரியந்தம் நம்முடனே இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆமென் என்றால் அப்படியே ஆக கடவுது. ஆக உலகத்தின் முடிவு பரியந்தம் தேவன் சகல நாட்களிலும் நம்மோடு கூட அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இல்லையா? கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். கர்த்தர் உனக்கு முன்பாக போறாரியா, நீ பயப்பட வேண்டாம். அவர் உன்னோட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை,
உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆக நீ பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம் என்றார். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்துங்க. யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். மோசே மரித்து போய்விடுகிறார். மோசே மரித்து போன உடனே இப்பொழுது யோசுவா பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும். யோசுவாவுக்குள் ஒரு மிக பெரிதான ஒரு கலக்கம். இம்மட்டும் ஒரு வயது மூத்தவர்கள், ஒரு வயதில் பெரியவர்கள் நடத்தினார்கள். ஆனால் இப்பொழுது நம்ம வார்த்தைக்கு இந்த ஜனங்கள் செவி கொடுப்பார்களா? நம்ம வார்த்தைக்கு இவர்களுக்கு மதிப்பு கொடுப்பார்களா என்ற ஒரு அச்சம். இவர்களை எப்படி நடத்த போகிறோம்? இவர்களை எப்படி நாம் கொண்டு செல்ல போகிறோம்? நாம் எப்படி இந்த பிரச்சனைகளை சந்திக்க போகிறோம்? அதை தான் இங்கே பார்க்கிறோம். அவர் எப்படி நடத்த போகிறார்? நம்ம இந்த ஜனங்க இவ்வளோ பேரையும் நம்மளால எப்படி நடத்த முடியும்? இவங்களை எப்படி கட்டுப்படுத்தி நம்ம நடத்துறது? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கலங்காத, திகையாத, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். முடிவு வரியந்தோம் நீ எங்கெல்லாம் போறியோ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எப்படிப்பா உன்னை முடிவு வரையும் உன் கூட இருக்கேன்? எப்படி தெரியுமா இருக்க போகிறேன்? உன்னை தாங்க போகிறேன், என் வலது கரத்தினால் தாங்கி உன் கூட இருக்க போகிறேன். உன்னை பலப்படுத்தி உன் கூட இருக்க போகிறேன். உனக்கு உதவி செஞ்சு உன்னோட கூட இருக்க போகிறேன். முடிவு வரையும் நான் உன் கூட இருக்க போகிறேன். உனக்கு உதவி செய்து உன்னை பலப்படுத்தி உன்னை என் வலது கையினால், நீதியின் வலது கையினால் தாங்கி உன்னை முடிவு வரையும் உன்னை நான் நடத்த போகிறேன். நீ அதனால் சோர்ந்து போகாத, நீ கலங்காத. கர்த்தருடைய வார்த்தை. செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். செப்பனியா 3:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். அடுத்து பார்க்கிறோம், செப்பனியால சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். முடியவரை என்ன இருக்கிற தேவன், உன் கூட இருக்கிற தேவன் உன் நடுவில் இருக்கிறார். நடுவில் இருக்கிறவர் அவர் வல்லமை உள்ளவர். அவர் கண்டிப்பாக எல்லா பிரச்சனை என்ன காரியமானாலும் அவர் அதிலிருந்து உன்னை ரட்சிப்பார். அவர் உன்னில் சந்தோஷமாய் மகிழ்ந்து அவருடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். உனக்காக அவர் காத்திருப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வார்த்தை! நம்முடைய நடுவில் இருக்கிற தேவன், நம் நடுவில் இருந்து நம்மை காக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்மை வல்லமையோடு கூட நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எரேமியா 1:8. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். யோசுவாவை போல எரேமியாவும் பயப்படுகிறார். அப்போ அவர் சொல்ற வார்த்தை, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்ப பாருங்க, முடிவு வரையும் கூட இருக்கிற தேவன் நம்மளை எந்த மனுஷனுக்கு பயப்பட வேணான்றாரு. உன்னை காக்கும்படிக்கு நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி அவர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன்.
ஆக முடிவு வரையும் நம்ம நடத்துகிற தேவன் அவருடைய வார்த்தையை நம்முடைய வாயிலே வைக்கிறார். அப்போ அவருடைய வார்த்தையை பேசுகிறோம், அவருடைய வார்த்தையை அறிக்கையிடுகிறோம், அவருடைய வார்த்தையை நாம் சொல்லுகிறோம். கர்த்தர் நன்மையான எல்லாவற்றையும் கூடி வரும்படி தேவன் செய்கிறவராயிருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, எப்படி யோசுவாவோ எப்படி எரேமியாவோ அதே போல இங்கே பவுல், நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், முடிவு வரை நான் உன்னுடனே இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒரு பயம் கூட கை போடுவதில்லை. எங்க அந்த ஊரில் ஆண்டவர் எத்தனை நாள் பவுலை வச்சிருந்தா தெரியுங்களா? 1 வருஷமும் 6 மாதம் 1.5 வருஷம் 18 மாதம் அந்த ஊரில் இருக்கிறாரு. ஒருத்தர் கூட பவுல் மேலே கை வைக்கலை, பவுலுக்கு விரோதமாக எந்த தீங்கு செய்யலை. பவுல் கர்த்தருடைய ஊழியங்களை செய்து வருகிறார். கர்த்தர் பவுலோடு கூட இருந்தார். மற்ற ஊர்களில் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்த பவுல் இந்த ஊரில் இவருக்கு தீங்கு செய்யும்படி ஒருவர் கைப்படாதபடி கர்த்தர் முடிவரையும் இவரோடு கூட இருந்தார். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் ஆபிரகாமுடைய வேலைக்காரன் சொல்லுவான். ஆபிரகாமுடைய வேலைக்காரன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். முடிவு பரியந்தம் நம்முடனே இருக்கிற தேவன் நம்மை நேர்வழியாய் நடத்தி வருகிற தேவனாயிருக்கிறார். கவலைப்படாதீங்க, நம்மை நேர்வழியாய் நடத்தி வருகிற தேவனாயிருக்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதியாகமம் 28:15 யாக்கோபுக்கு தரிசனமாகும் போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை, நான் உன்னோட இருந்து நீ போகும் இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் உன்னோடே கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து மறுபடியும் உன்னை வீட்டுக்கு திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன், உன் கூடவே நான் இருப்பேன். நம்முடைய தேவன் முதலாவது காரியம், கர்த்தர் நம்மோடு முடிவு வரையும் நம்மோடு கூட இருக்கிறார். இரண்டாவது, கர்த்தர் முடிவு வரையும் நம்ம மேல் அன்பு கூறுகிறார். மூன்றாவது, கர்த்தர் முடிவு வரையும் நம்முடனே கூட இருக்கிறார். ஆக இந்த 3 காரியங்களை பார்த்தோம். இப்படிப்பட்ட இந்த தேவன் தான் சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் உள்ள நம்முடைய தேவனாய் இருக்கிறார். இவர் மரண பரியந்தம் முடிவு பரியந்தம் நம்மை நடத்துவார், நடத்தினார், நடத்துகிறார், நடத்துவார். ஆமென். கண்களை முடிச்சேப்போம். பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தேவ செய்திக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை ஆசீர்வதியும். இந்த வார்த்தையின்படி கர்த்தாவே நீர் முடிவு வரியந்தும் ஆண்டவரே எங்களை நடத்துகிற காய் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, முடிவு வரியந்தும் எங்களை ஆண்டவரேப்பா எங்களை கூட இருந்து நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, முடிவு வரியந்தும் எங்களோடு எங்களை அன்பு கூறுகிறபடினால் ஸ்தோத்திரப்பா. நீர் முடிவு வரையும் எங்களோடு கூட இருக்கிற காய் ஸ்தோத்திரம். தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் எங்களுடைய தேவனாக எங்களுடைய வாழ்க்கையின் முடிவு வரையும் இருக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். கர்த்தர் கூட இருந்து நடத்துவீராக. எந்த தீங்கும் வராதபடி காத்துக்கொள்ளும். எல்லா நாசமோசங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். இந்த வாரம் தொடங்க போகிற புதிய மாதத்தில் புதிய ஆசீர்வாதத்தோடு புதிய நன்மைகளோடு தொடங்க கிருபை செய்யும்.
தொடங்க போகிற புதிய மாதம் புதிய ஆசீர்வாதமாக அநேக தடைபட்டு போன தடைகளை நீக்கி போடுகிற தேவன் அந்த புதிய மாதத்தில் எல்லா தடைகளை நீக்கி போட்டு ஆண்டவரே அந்த தடைகளை நீங்கி வர வேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாம் கிடைக்கப்பெற பண்ணுவீராக. எல்லா ஆசீர்வாதங்களும் வந்து சேர்வதாக. அப்படிப்பட்ட மாதமாய் அந்த மாதம் இருப்பதாக. நீர் சொன்னதை செய்யும் அளவு கைவிடாத தேவன். ஆக நீர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த வார்த்தையின்படி வரப்போகிற புதிய மாதத்தில் எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் தடைபட்டு போன எல்லா காரியங்களும் எங்களுக்கு வந்து சேரப்போகிற காய் சோத்திரம். இந்த செய்தி கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து சேரப்போகிற காய் சோத்திரம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், சுகப்படுத்தும், வழி நடத்தும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். துதிகன மகிமையெல்லாம் கேட்டெடுக்கிறோம். கர்த்தர் ரட்சகர் பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய வழி நடத்தலும் பக்கபலமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் அவருடைய அன்பு முடிவு பரியந்தம், நம்முடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் நம்மோடு இருப்பதாக. முடிவு பரியந்தம் அவருடைய அன்பு நம்மோடு இருப்பதாக. முடிவு பரியந்தம் அவர் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.